ஆண்மை குறைவு எவ்வளவு நாள்ல சரியாகும்? இது ஒரு சிக்கலான கேள்வி. ஏன் அப்படின்னா, சில நேரங்கள்ல ஹார்மோன் குறைபாடுனால வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு புரோலாக்டின்ன்ற ஹார்மோன் அதிகமா இருக்கு. அதை சரி செஞ்ச உடனே ஆண்மை குறைவு சரியாயிடும். தைராய்டு ப்ராப்ளம் சிவியரா இருக்கு. அதை சரி பண்ண உடனே ஆண்மை குறைவு சரியாயிடும். சில நேரங்கள்ல இவர்கள் கல்யாணம் இப்பதான் ஆயிருக்கும், ஆண்மை குறைவு அப்படின்னு இவங்க வருவாங்க. என்ன பிரச்சனைன்னா, அன்கன்சுமேட்டட் மேரேஜ், திருமணமாயும் உறவு கொள்ள முடியாது. இதை எல்லாம் ஒரு வாரத்துல சரி பண்ணிக்கலாம். 100 திருமணங்களானதா 4 பேர் செக்ஸ் பண்ண முடியாது. இது ஆண்மை குறைவுன்னு தான் அவங்க கொண்டு வருவாங்க. கடகடன்னு ஒரு வாரத்துல சரி பண்ணி கொடுத்துடலாம். அவங்க வாழ்நாள் ஃபுல்லா நல்லா இருக்கலாம். இது ஒரு பக்கம். வயதானவர்கள் ஒரு 45 50 வயதுல இருந்து 70 வயது உள்ளவர்களை எடுத்துக்கிட்டோம்னா 40% பேருக்கு ஆண்மை குறைவு இருக்கு. இது ரத்த நாளங்கள்னால வர பிரச்சனை, ஹார்மோன் குறைபாடுகளால வர பிரச்சனை, நரம்பு பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்புல பிரச்சனை, மெட்டபாலிக், இதை தவிர இவங்க சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள், இப்படி நிறைய காரணங்களால வரும். இது சரி செய்யலாம். இளைஞர்களா இருக்கும்போது ரிவர்ஸ் ஆயிடலாம். ஒரு 40 வயதுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க டோட்டலா ரிவர்ஸ் ஆகி நார்மல் ஆயிடுவாங்க. வயதானவர்களுக்கு ரத்த குழாயில் எல்லாம் டேமேஜஸ் அதிகமா இருக்கும். நீண்ட நாட்கள் மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும். 6 மாசம் 1 வருஷம் கூட இவங்க மருந்துகள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இதுக்கு பொதுவாக தன்னால் சரியாகும் அப்படின்றது ஒரு விடை இல்லை. பொதுவாக பல்வேறு காரணங்களை பொறுத்து இதை சரி பண்ணலாம். இந்த மருந்துகள் எடுக்கிறதுனால இவங்களுக்கு நன்மை இருக்கு. ஒரு 5 நன்மை இருக்கு. ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வராது, ப்ராஸ்டேட் வீக்கம் வராது, சிறுநீர் தொற்று வராது, பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வராது, பிபி அதிகமாகாது. ஸோ இந்த மருந்துகள் ஆபத்தானவை அல்ல.